இது பழைய பேப்பர். பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவச்சத்திரத்தை அடுத்த குன்னத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியில்தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் விஜய். அனுமதிக்கப்பட்டவர்கள் தவிர ரசிகர்கள் தாவி குதித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியை சுற்றி தகரம் எல்லாம் அடித்தார்கள். காஞ்சிபுரத்தை வாழ வைக்கும் பாலாற்றை சுரண்டி விட்டார்கள். அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி மணலை அள்ளி 4730 கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டார்கள் என அந்த கல்லூரியில்தான் விஜய் குற்றம் சாட்டினார். விஜய் பேசிய அந்த ஜேபிஆர் நிறுவனத்தை பற்றி சொல்ல ஒரு பழைய செய்தி ஒன்று இருக்கு. ஜேபிஆர் கல்விக் குழுமம் ஆக்கிரமித்த 2010 கோடி ரூபாய் மதிப்பிலான 91.4 ஏக்கர் நிலத்தை 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசுதான் மீட்டது. ஜேபிஆர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த செயின்ட் ஜோசப் கல்லூரி நிர்வாகம் செம்மஞ்சேரியில் 91.4 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் மாணவிகள் தங்கும் விடுதிகள் எல்லாம் கட்டப்பட்டுள்ளன. 20 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் 2021 தீர்ப்பு சொல்லப்பட்டது. நீதிமன்ற உத்தரவு படி 91.4 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட நிலத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் MP, சோழிங்கநல்லூர் MLA அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் பார்வையிட்ட செய்திகள் எல்லாம் அன்றைக்கு ஊடகங்களில் வெளியானது. இந்த செய்தியை விஜய் படிக்காமலா இருந்திருப்பார்? நான் மானஸ்தேன். மறக்காம நம்ம பொலிட்டிக்கல் புடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.